ஹலோ காய்ஸ், என்ன நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ஏதாச்சும் டைப்பிங் ஒர்க் பண்ணுறீங்க, அதுலேயும் முக்கியமாக லெட்ரு, பவர் பாயிண்ட், எம்எஸ் வேர்டில் இந்த மாதிரியான விஷயத்தில் வந்து டைப் பண்ணுறீங்க. ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிங்கன்னா அதில் ஏதாச்சும் கிராமர் மிஸ்டேக் இருக்காங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டவுட்டே இல்லாமல் இனிமேல் நீங்கள் வந்து எந்த ஒரு கிராமர் மிஸ்டேக்கும் இல்லாமல் ஈஸியாக வந்து எப்படி வந்து டைப் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம வந்து டைப் பண்ணி வச்சிருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய கிராமர் மிஸ்டேக்கெல்லாம் எப்படி வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம், கிளியராக வந்து ரெடி பண்ணலாங்கிறத எல்லாத்தையுமே இந்த இதெல்லாம் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோ நீங்கள் வந்து கிராமர் சொல்லித்தர போகிறீங்களா அப்படின்னு தான் கேட்பீங்க. அது கிடையாது. நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிராமர் மிஸ்டேக்னு ஒன்று வராது டைப் பண்ணுறதுல. ஸோ நீங்கள் டைப் பண்ணுறதுலே கிராமர் மிஸ்டேக் வராத டைம் வந்து அதுதான் நீங்கள் வந்து ஒன்றே படிப்பீங்க, இல்லைன்னா நீங்கள் அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்க்கவாச்சும் செய்வீங்க. அப்போ கண்டிப்பாக உங்களோட மைண்டுக்கும் தோணும், ஓ இதான் வந்து கரெக்டு, நம்மளுக்கு வந்து இனிமேல் வந்து கிராமர் மிஸ்டேக்குங்கிறது பெரிய அளவு வராதுங்கிற பட்சம் உங்களோட மைண்டே வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். கிராமர் மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கணும் அந்த மாதிரி. ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவீங்க, மறுநாள் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, கிராமர்லிங்கிற சாஃப்ட்வேர். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்கள வந்து தெரிஞ்சுக்கட்டும், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி அதை யூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு சில ஃபைல்ஸ் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது என்னோட கண்டென்ட் நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் இருக்க கிராமர் மிஸ்டேக் என்னெல்லாம் இங்கே இருக்குது, எவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி வந்து கிளியர் பண்ணலாம், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து கிராமர்லிங்கிற டைப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் கேட்கலாம் ப்ரோ, கிராமர்லிங்கிறது ஆன்லைனில் பண்ணுறது தானே, அப்போ ஆன்லைனில் நம்ம வந்து பண்ணிக்கலாம், எதுக்கு நம்ம ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணலாம் கேட்பீங்க. கிராமர்லி ஆன்லைனில் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பண்ணுற ஒர்க்கை விட மோஸ்ட்லி வந்து எம்எஸ் ஆஃபீஸ் நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் பண்ணுவீங்க. ஸோ ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ஆப்பு தேவை. ஆப் இருந்தால் மட்டும் தான் ஆஃப்லைனில் ஈஸியாக வந்து பண்ண முடியும். சர்ச்சில் வந்து கிராமர்லிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. கிராமர்லி INCங்கிற இந்த வெப்சைட் வந்து போய்க்கோங்க. இது பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ நீங்கள் தாராளமாக வந்து போய்க்கலாம். ஸோ இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில், அதாவது டவுன்லோட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணாலும் நமக்கு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியும். அல்லாத பட்சம் நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரௌசரில் வந்தால் நீங்கள் வந்து லாகின் பண்ணி ஆகணும். ஸோ இதில் நீங்கள் வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய கூகுள் அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன். பாஸ்வேர்டு டைப் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால தான். ஸோ என்னோடய கூகுள் அக்கௌண்ட் நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ கரெக்டாக வந்து கொடுத்துவாங்க அது கேட்குறதெல்லாம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா சைன்இன் ஆகிடுச்சு. கீழே உங்களுக்கு வந்து சைன் அவுட்டை பார்க்க உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆட் டு க்ரோம் இஸ் ஃப்ரீ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் இதில் வந்து வேணும், அதாவது எக்ஸ்டென்ஷனும் இங்கே மேலே வரும். ஸோ அது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஆட் டு கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு தேவையில்லை, அதனால தான் அதை வந்து தேவையில்லை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த நியூங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து புதுசாக கண்டென்ட்ஸ் வந்து டைப் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் வந்து அதே உங்களை வந்து ஷோ பண்ணி இதை வந்து கிளியர் பண்ணிக்கும். இது ஒரு மெத்தட். இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் பண்ணுறது. கூடவே பார்த்திங்கன்னா அப்லோடுங்கிற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏதாச்சும் டாக்குமெண்ட் ஃபைல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்திங்கன்னா டோட்டல் OS இன்ஸ்டாலேஷன் கைடு. ஸோ இது நான் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். டைப் பண்ணி என்னோட கண்டென்ட்டை தான் நான் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த PDF ஃபைல் உங்களுக்கு வந்து இதை ஃபுல் ஒர்க் முடிஞ்சதை நான் வந்து கண்டிப்பாக வந்து போடுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கு வந்து PC, அதாவது டெஸ்க்டாப் தான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் ஃபுல்லாகலை. இதுக்கப்புறம் லேப்டாப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் பண்ணக்கூடிய எல்லா மெத்தட், அதாவது இந்த வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுல நான் பண்ணக்கூடிய எல்லா மெத்தடுமே நான் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ண உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து ஓப்பன் கொடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீடன் இருக்குது, அதாவது 4 MB. அண்ட் சரி ஓகே, நம்மளுக்கு இது கொஞ்சம் காண்டேற்றுது. ஸோ நம்ம ஆப்ஸுக்கு போவோம். ஸோ நம்ம இப்போ வந்து ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எங்கப்பா ஆப்பு ரீஇன்ஸ்டால், அதாவது நான் இதுக்கு முன்னாடியே ஒருக்கா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து கிராமர்லி ஃபார் விண்டோஸ் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது வேறு. ஸோ திரும்ப டவுன்லோட் பண்ணி நம்ம வந்து திருப்பி இன்ஸ்டால் பண்ணிப்போம். உங்களுக்கு சொல்லித்தரணும்ல, அதனால தான் ஆல்ரெடி நான் ஒருக்கா வந்து ட்ரை பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த PDF ஃபைல்
நான் உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபைலில் ஷோ பண்ணல, அந்த ஃபைலில் நான் வந்து ஜஸ்ட்டு சும்மா நான் ட்ரை பண்ணேன். அது செம்மையாக வந்து கிராமர் மிஸ்டேக்கெல்லாம் காட்டிச்சு. சேம் டைம் அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான மெத்தடையும் அதை வந்து காட்டிச்சு. சரி பாருங்கள், உங்களுக்கு யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த க்ரோமில் வந்து இன்ஸ்டால் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன், ஐபேடுக்கு இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது. எவ்வளோ நேரம் ஆகுது? ஓகே, இது இங்கே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சைன்அப் பேஜ் வந்துச்சு. ஆல்ரெடி என்கிட்ட வந்து அக்கௌண்ட் இருக்கிறதுனால நான் வந்து சைன் இன்டூ எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட்டுங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ அது கொடுத்ததும் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து க்ரோமுக்கு தான் போகும். நான் நேரமே சொன்ன மாதிரி தான் க்ரோமில் தான் நம்மளால் வந்து லாகின் பண்ணுறது எல்லாமே பண்ண முடியும். ஸோ ரீஸ்டோராக தேவையில்லப்பா, வேறு ஒன்று நீங்கள் க்ரோமை வந்து க்ளோஸ் பண்ணால் நல்லா ரீஸ்டோர் பண்ண கேட்குது. ஸோ கண்டினியூ டு கிராமர்லி, அதாவது ஆல்ரெடி நம்ம வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம். ஸோ அக்கௌண்ட் எல்லாமே இங்கே வந்து ஷோ ஆகும். ஸோ ஓப்பன் கிராமர்லிங்கிறத கொடுத்துவாங்க, இதில் வந்து ஓப்பன் கொடுத்துவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 மொமெண்ட்டுங்கிற ஷோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து டேரெக்டாக வந்து உள்ள லாகின் ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராமர்லி அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதில் நியூ டாக்குமெண்ட் கொடுத்து நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஆப் வந்து ஓப்பனில் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து நான் வந்து ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட் ஃபைல், அதாவது MS வேர்டில் டைப் பண்ண ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ அதில் அந்த ஆப் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்ப்போம். அந்த கிராமர் மிஸ்டேக் என்னெல்லாம் வருதுங்கிறதையும் பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஆட்டோமேட்டிக்காகவே அதே வந்து ஸ்கேன் ஆகி உள்ளே வந்துடும். இந்த ஆப் வந்து உள்ளே வந்துடும். உள்ளே வந்து இந்த ரைட் சைடில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சப்போஸ் அது உங்களுக்கு வந்து ஷோ ஆகலைன்னா திருப்பி அந்த ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐக்கான் வந்து இருக்கும். ஸோ இந்த ஐக்கான் தான் கிராமர்லியோடது. ஸோ இந்த ஐக்கானை நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணாலும் ஓகே தான், நீங்கள் என்ன பண்ணாலும் இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கேன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10ங்கிற மாதிரி கொடுத்துருக்கு, அதாவது 10 கிராமர் மிஸ்டேக் இதில் வந்து இருக்குது. ஸோ இதில் நம்ம வந்து இந்த 10ங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கெங்கே கிராமர் மிஸ்டேக்குங்கிற காட்டும். அதுக்கு முன்னாடி கெட் ஸ்டார்ட்டுங்கிறத கொடுத்துவோங்க. ஸோ அதில் வந்து ஸ்கிப் கொடுத்துவோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துவோங்க. நெக்ஸ்ட் கண்டினியூ ஃபார் ஃப்ரீ. ஸோ இது கொடுத்துவாங்க. ஸ்டார்ட் யூஸிங் கிராமர்லி. இப்போ வந்து திரும்ப அது வந்து ஸ்கேன் ஆகும். ஸ்கேன் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 10ங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ இந்த 10 நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. காட் இட் ஆல் சஜஷன்ஸ், கிளாரிட்டி, கரெக்ஷன்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தனியாக அவங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. பட் நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது வரைக்கும் எனக்கு வந்து கரெக்டாக வந்து ஷோ ஆச்சு. இதை கிளிக் பண்ணிவங்க. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே மிஸ்டேக்குங்கிறத உங்களுக்கு ஷோ பண்ணும். ஸோ இதில் 2ல் எதான யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நான் இதில் வந்து நார்மல் விண்டோஸுங்கிற போட்டிருந்தேன். அதில் வந்து மேலே ஒரு கமா போட்டுவாங்க, அந்த மாதிரி வந்து இதில் மென்ஷன் ஆகிருக்கும். இதில் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மெத்தட்லேயும் உங்களுக்கு வந்து பார்த்துக்கலாம். அல்லாத பட்சம் உங்களுக்கு வந்து ரைட் சைட்லேயும் உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இந்த 10ங்கிறது வந்து கிளிக் பண்ணியிருந்தால் கரெக்டாக வந்து இந்த எங்கெங்கே மிஸ்டேக் இருக்குங்க அது வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வந்து அக்செப்ட் கொடுத்துவங்க. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து போட்டுருக்காங்க, இது டிஸ்பிளேஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து அக்செப்ட் கொடுத்துவாங்க. அதாவது நீங்கள் அக்செப்ட் கொடுக்கக்கூட அது எல்லாமே சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்கீம் வில் பி சேஞ்ச்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதில் நீங்கள் வந்து அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பிளேஸ் உங்களுக்கு வந்து எங்காவது இந்த இருக்குது, இது வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. சேம் டைம் வந்து பட் GPT இஸ் த லேட்டஸ்ட் அந்த மாதிரி அது மென்ஷன் பண்ணுது. பட் நான் வந்து கண்டிப்பாக வந்து GPT இஸ் லேட்டஸ்ட் அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன். இங்கே பார்த்துட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஐஎஸ்ஓ ஃபைல் ஆன் த பென் டிரைவர், ஆன் பென் டிரைவர்னு போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கூடவே வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஆட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்ட்டிஷன்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. நான் பார்ட்டிஷன் வச்சுருந்தேன். ஸோ அக்செப்ட் கொடுத்ததும் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிங்கிறது இந்த இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் இட்ஸ் வில் பி ஆட்டோமேட்டிக்கலி அந்த மாதிரி போட்டிருக்கேன். அதில் வந்து பியை வந்து கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் இஸ் ஃபினிஷ்ட் அந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இங்கே பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ்ட் அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ அக்செப்ட் கொடுத்திங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா 10 இஷ்யூஸ் வந்து கிளியர்டு. அதுக்கப்புறம் கிளாரிட்டி, என்கேஜ்மெண்ட், டெலிவரி இந்த மாதிரி இப்போ எல்லா விஷயமே இருக்குது. எல்லாமே செக்யூர் ஆகும். ஸோ அதை டிஸ்மிஸ் கொடுத்தவங்க. ஸோ அவ்வளோதான், இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடுச்சு. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து எந்த ஒரு கிராமர் மிஸ்டேக்கும் இருக்காது. சேம் மெத்தட் நீங்கள் வந்து வெப்சைட்லேயும் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மட்டும் இல்லை, நீங்கள் பவர் பாயிண்ட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாலும் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஓப்பனில் இருந்தால் மட்டும்தான் வந்து ரன் ஆகுது. சப்போஸ் நீங்கள் வந்து செக் பண்ண நினச்சிங்கன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். சேவ். இதில் நீங்கள் வந்து நியூ டாக்குமெண்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து புது டாக்குமெண்ட், அதாவது புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் க்ரோமில் எப்படி நீங்கள் டைப் பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்து
அதே மாதிரி சில டைம் டேரெக்டாக க்ரோம் போனாலும் போகும். ஸோ செட்டிங்ஸு நீங்கள் போனீங்கன்னா உங்களை வந்து அக்கௌண்ட் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அக்கௌண்ட், பிளாக் லிஸ்ட் இந்த மாதிரிப்பட்ட நிறைய விஷயங்கள் ஷோ ஆகும். ஸோ இதில் நீங்கள் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. லான்ச் அட் ஸ்டார்ட் அப்ன்றக்கும் இதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இது ஆனில் இருந்துச்சுன்னா உங்களோட லேப்டாப் ஆன் ஆகிற டைம் சேர்ந்து இதை வந்து ஆன் ஆகும். அப்போ வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அதனால் அதை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அல்லது நம்மளோட டெலிகிராம், இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் தாராளமாக வந்து மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பாக தான் உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுறேன். வேறு வீடியோஸ் வேணாலும் அங்கேயே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.